இன்னும் சில நாட்களில் இந்த வருடம் முடிந்துவிடும், புது வருடம் ஆரம்பித்து விடும். இப்பொழுது எல்லாருடைய மனதிலும் தோன்றுகிற காரியம், அடுத்த வருஷத்துல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக நான் இருப்பேனா? என்னுடைய பாடுகள், என்னுடைய சஞ்சலங்கள், என்னுடைய வருத்தங்கள், என்னுடைய கவலைகள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி விடுமா? நான் போடுகிற பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகுமா? இப்படிப்பட்ட கவலைகள் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் வந்துவிடும். ஆனால் நம்முடைய கர்த்தர் இயேசப்பா என்ன சொல்லுகிறார்? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் என்பது நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. அப்படின்னா நம்ம நாளைய தினத்தை குறித்து ஒரு பிளானும் நம்ம செய்ய வேண்டாமா? நம்முடைய வருங்காலத்தை குறித்து ஒரு பிளானும் நம்ம செய்ய வேண்டாமா? இப்படியாக நீங்க நினைக்கலாம். பிளான் பண்ணலாம், முயற்சி பண்ணலாம், ஆனால் அதை குறித்து கவலை கொள்ளாதீர்கள். நம்ம கவலை கொள்ளும் பொழுது ஏசப்பா மேல நம்ம சந்தேகப்படுகிறோம். ஏனென்றால் நாளைய தினம் அவருடையது, நம்முடைய வாழ்க்கை அவருடையது. கடந்த வருடம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். அப்படி என்றால் அடுத்த வருடத்திலும் அவர்தான் நம்மை பாதுகாப்பார் என்கின்ற விசுவாசம் நம் உள்ளத்துல வரும் பொழுது நம்முடைய திட்டங்கள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்குரிய பாதைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செம்மையாக்கி தருவார். வரப்போகிற வருடத்திலும் அந்த விதமான காரியங்கள் எல்லாவற்றையும், ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் செம்மையாக முடித்து தருவார். கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. காட் பிளஸ்.